அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 68 செகண்டில் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நீங்கள் விரும்பும் அனைவருக்கும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். இது எந்த நாள் எந்த கிழமை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம், தவறில்லை. எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்றீங்களோ, அதாவது உங்கள் மனம் ஆரவாரம் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் எந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, அந்த அமைதியை நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் இதை செய்வது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி செஞ்சீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லைங்க. ஒரே நாள் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஒரே நாளில் 68 செகண்ட் தான் செய்ய போகிறோம். நொடிகள், அதாவது 68 செகண்ட். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் ஆசை என்ன அப்படிங்கிறத தீர்க்கமாக தெளிவாக முடிவெடுங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரணும் இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாற்றத்தில் முடிவில் தெளிவாக இருங்க. அப்படி ஒரு தெளிவான முடிவை எடுத்த பிறகு ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணுங்கள். தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு நேரம்லாம் ரொம்பலாம் ஆக போகிறது இல்லைங்க, 68 செகண்டு தான் பண்ண போகிறீங்க. அதனால் அந்த 68 செகண்ட் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு நல்ல இடத்த பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட இருந்து ஃபோன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோன் பண்ணால் உங்கள் மனநிலை எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உணர்வுபூர்வமாக இருக்குமோ, அதே உணர்வுபூர்வமான மனநிலையில் அந்த இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடுங்க. அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் 68 செகண்ட் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் 68 செகண்ட் தான் அதை பண்ண போகிறோம். அலாரம் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களது இமேஜினேஷனை உணர்வுபூர்வமாக, அதாவது இமேஜினேஷன் ப்ளஸ் உணர்வுகள், இது ரெண்டையும் சேர்க்கணும். அதாவது இப்போ உங்கள் ஃபோன் ரிங் அடிக்குது, அதை பார்க்குறீங்க. நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சந்தோஷமான மனநிலையோடு எடுக்கிறீங்க, அப்படி அட்டன் பண்ணுறீங்க, காதில் வைக்கிறீங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் குரல் கேட்குது. அதை கேட்டோன்னே அப்படியே ஆனந்தம் அடைகிறீங்க, பேசுகிறீங்க. இப்படியே இமேஜின் பண்ணுங்கள். 68 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மறுபடி இதை பற்றி நினைக்கவோ சிந்திக்கவோ கூடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன்,
நம்ம இமேஜின் பண்ணுறது உணர்வு பூர்வமாக இருக்கணும். நம் எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு வலிமை அதிகம். அதனாடி உணர்வு பூர்வமாக இருக்கணும். இதை 68 செகண்ட் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அன்று நீங்கள் செய்த அன்றே உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபர் கால் பண்ணுவார். இது அனுபவ ரீதியான பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட முறை. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் பயனடைந்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுபவங்களை, இந்த முறையை பயன்படுத்தி கிடைத்த அனுபவத்தை எங்களது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.